கிருஷ்ணர் வந்து அவருடைய பக்தரான உத்தவுங்கிறது அவருக்கு சித்தப்பா பையனா அந்த மாதிரி ஒரு இதுதான் சொல்லுவாங்க. அது அவருடைய ரிலேட்டிவ் தான். உத்தவுக்கு வந்து உத்தவ் கீதை அப்படிங்கிறது எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை போதிச்சாரோ அதே மாதிரி இங்க உத்தவ் கீதையில வந்து நிறைய வாழ்வியல் கருத்துக்கள் வந்து நிறைய உண்டு ஆக்சுவலா. அது பாகவதத்துல வரும். அந்த இது வந்து பாகவதத்துல அந்த உத்தவ் கீதைங்கிறது வரும் நம்மளுக்கு. எப்படி மகாபாரத இதுல வந்து இது வருதோ, விஷ்ணு சகஸ்ரநாமம் வருது, பகவத்கீதை எல்லாம் வருதோ, அதே மாதிரி பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் இருக்குல்ல. ஸோ அந்த கதையில தான் உத்தவ் கீதையும் உண்டு. உத்தவுக்கு அவர் உபதேசிச்சது. அதாவது சில பாயிண்ட்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த உத்தவ் வந்து சில கேள்விகள்லாம் கேட்பாரு. என்ன கேள்விகள்னா, நீங்க ஏன் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க கடவுள். அப்படி இருந்தும் ஏன் தருமர் விளையாடுறத தடுக்கல, ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்க அவங்கள வின் பண்ண வச்சிருந்திருக்கலாம், ஏன் வந்து இப்படி எல்லாத்தையும் இழக்க வச்சீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்பாரு. உங்களால ஏன் தடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு கிருஷ்ணர் என்னென்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு கருத்துகள் உள்ளது வந்து நம்மளுக்கே இந்த கேள்விகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே உண்டு. அதுக்குள்ள பதில் எல்லாமே அதுல உத்தவ் கீதையில தான் வரும். ஸோ அது வந்து உத்தவ் கீதை அப்போ சொல்லியிருக்காருன்னா, சேம் நீங்க நம்ப மாட்டீங்க, அதுலயும் இங்கேயும் ஷிரடிலையும் ஒரு பக்தர் வந்து உத்தவ் அப்படிங்கிறவரே வந்து உண்டு போல இருக்கு. அவருடையது வந்து அவருடைய பேர் வந்து உதவேஷ் புவா, அப்படி இல்லைன்னா ஷியாம் தாஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ உத்தவ் தான் மென்ஷன் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த உத்தவுக்கு வந்து ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, அவருடைய பணங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் புக்கு படிக்கிறத நிப்பாட்டிட்டாரு. இந்த புராணாஸ் புக்கெல்லாம் படிக்கிறத நிப்பாட்டிட்டு இனி படிக்க மாட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாமே போயிடுச்சு, என்னோட இதெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எனக்கு திருப்பி பாபா கூப்பிட்டாதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி அவர் ஷிரடியும் போல ஒரு 2 இயர்ஸ் அவர் போகவே இல்லை ஆக்சுவலா. திருப்பி வந்து இன்னொரு பக்தர்கிட்ட எழுதி கேட்கும் போது பாபா வர சொல்றாருன்னு சொன்னோன்னு போறாங்க. இவர் போறாரு. ஸோ போனோடனே பாபா வந்து 11 ரூபாய் கேட்குறாரு அவர்கிட்ட வந்து. ஸோ 11 ரூபாய் கொடுத்துட்டார். எப்பவுமே பாபா வந்து சில விஷயங்கள் பணம் கேட்குறாருன்னா பணமாக இருக்காது எல்லா நேரமும். நிறைய நேரங்கள் அவர் வேற எதையோ வந்து தெரிவிப்பார். அது இந்த கூட இருக்கிற பக்தர்களுக்கு தான் சில நேரம் புரியும். எல்லாருக்கும் புரியாது அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே எல்லாருக்கும் புரியாது. அடுத்த நாளும் போறாரு இவர் உத்தவ் வந்து. திருப்பியும் 11 ரூபாய் கேட்குறாரு. திருப்பியும் 11 ரூபாய் கொடுக்குறாரு. இப்படியே 10 நாள் போகுது. 10 நாள் 11 ரூபாய் கேட்குறாரு. 10 நாள் இவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாபா வந்து அது எப்படின்னா, அவர் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க மாட்டாரு. நான் வந்து இதை யோசித்தேன், நீ இதை பண்ணிட்டு இருக்க, இன்னமும் உனக்கு புரியல, இப்படிலாம் அவர் சொல்ல மாட்டார். அவர் நேரடியா சொல்லுவாருலாம் சொல்ல முடியாது. அதுதான் சூட்சமா தான் பேசுவாரு எல்லாமே. இப்ப உத்தவ் வந்து இந்த 10 நாளும் சேம் நடந்துகிட்டே இருக்கு. அவருக்கு புரியல. என்னடா இது, நம்ம தான் 11 ரூபாய் கொடுத்துட்டோமே, திருப்பி திருப்பி ஏன் கேட்கறாரு அப்படின்ட்டு அவருக்கு புரியல. உத்தவ் வந்து பாபா கிட்ட வந்து கேட்கறாரு, எதனால பாபா நீங்க வந்து டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு அவர் வந்து. ஸோ என்ன காரணம், நான் தான் என்னுடைய 10 உறுப்புகள், என்னுடைய மனசு, மொத்தத்துல அவர் கணக்குக்கு 11 உத்தவ் கால்குலேஷன். ஸோ நான் எல்லாமே தான் உங்கள்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேனே அப்படின்னு வந்து சொல்றாரு. பாபா வந்து சொல்றாரு, எல்லாமே என்னுடையது தான், நீ என்ன எனக்கு அர்ப்பணிக்கிறது, நானே ஏற்கனவே எடுத்தாச்சு, உன்னுடையது எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் உனக்குள்ள நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத இது பண்ற மாதிரி. பாபா வந்து உத்தவ்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல பாபாவுக்கு ஆரத்தி பண்ற ஜோக் வர்றாரு. ஸோ பாபா உத்தவை பார்த்து சொல்றாரு, இவங்கிட்ட போய் 11 ரூபாய் கேளு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அங்க அவர் கூட போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த பாகவதம் படிக்கிறாங்க. ஏக்நாத் பாகவதம் வந்து அவர் படிக்கிறதை இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி திருப்பி போறாரு. பாபா கிட்ட போகும்போது பாபா ஒன்னும் கேட்கல. ஒரு 3 நாள் இப்படி தொடர்ச்சியா நடக்குது. 3 நாள் இவரும் இந்த பாகவதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாபா வந்து ஜோக பார்த்து கேட்கிறாரு, இன்னைக்கு நீ எவ்வளோ வந்து செலவு பண்ண அப்படின்னு வந்து கேட்கிறாரு பாபா வந்து. அப்போ ஜோக் பதில் சொல்றாரு, 61 செலவு பண்ண அப்படின்னு வந்து சொல்றாரு. எப்படின்னு கேட்கும்போது, இன்னொருத்தர் புட்டின்னு உண்டுல, அந்த புட்டி வாடா நம்ம சொல்றோமே பாபாவுடைய அந்த சமாதியை கட்டினவர், 50 ரூபாய் நான் புட்டிக்கு கொடுத்தேன், 11 ரூபாய் உதவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு.
அப்போ இவரை பார்த்து கேட்குறாரு பாபா வந்து, "உனக்கு ரூ. 11 கிடைச்சிட்டா?" உத்தவும் ஆமா, ஆமா அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்ல, இல்ல உனக்கு உண்மையாவே இன்னும் கிடைக்கலன்னு பாபா சொல்றாரு. "நீ போ திருப்பியும் படிங்கிறாரு." இங்க திருப்பி வந்த பிறகு இன்னொரு பக்தர் வந்து கேட்கறாரு, "என்ன பேசுறாங்க? என்னது 61? என்ன 50, 11ன்ட்டு?" உத்தவ் சொல்றாரு, "எனக்கும் புரியல. அ நானும் புரியறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் புரியல." அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. உத்தவ் வந்து நினைக்கிறாரு, மேபி நான் வந்து இந்த புனித நூல்கள் ரீட் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன்ல, அந்த புராண நூல்கள்லாம். மேபி அத தான் வந்து பாபா மென்ஷன் பண்றாரு போல அப்படின்ட்டு பாபாட்ட போய் அப்புறம் கேட்குறாரு. பாபா நீங்க வந்து அ என்ன வந்து திருப்பி இந்த பாகவதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் சொல்றீங்களா? போத்திய படிக்கிறதுக்கு சொல்றீங்களா? அப்படின்னா நான் எத படிக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்து பாபா வந்து சொல்றாரு, அதுல வந்து அவர் சொல்றாரு, "நீ வந்து அந்த போத்தியில எத படிக்கணும்னா, உனக்கும் எனக்கும் உள்ள டயலாக் வரும். அத படி" அப்படிங்கிறாரு. ஸோ உனக்கும் எனக்கும்ங்கிற பட்சத்துல அது பாகவதத்துல வர்றது, அது எந்த இது? உத்தவுக்கும், கிருஷ்ணருக்கும் உள்ளது. ஸோ இந்த இடத்துல உத்தவ் அவர் இருக்காரு. கிருஷ்ணர் யாரு? பாபா. ஸோ பாபாவே அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேருக்கும் வர்ற அந்த டயலாக் உரையாடல். நம்ம 2 பேருக்கும் நடக்கிற உரையாடல் எது? உத்தவ் கீதை. ஸோ பாபா வாயிலேயே அந்த வார்த்தை வந்திருக்குன்னா, அவர் தான் கிருஷ்ணர் அப்படிங்கிறது அவரே மீன் பண்ணதாக அர்த்தமாயிருது. உத்தவ் கீதைங்கிறது பாகவதத்துல அது 11வது சாப்டர்ங்கிற மாதிரி. அதனாலதான் பாபா அந்த 11, 11ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உத்தவ் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவரை வந்து உத்தவாக்கி சொல்ற பட்சத்துல பாபா கிருஷ்ணர், அவர் உத்தவ்னா அதுக்கு மேல வேற என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு வந்து. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவர் படிக்க போயிட்டாரு. அப்படி இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது என்னை பொறுத்த வரைக்கும் பாபாவே அதை உணர்த்தியிருக்காரு. இந்த இந்த பாயிண்ட் வந்து அவரே கிருஷ்ணர். அது எவ்வளவு பெரிய ஒரு டயலாக் யோசித்து பாருங்க. பாபா சொல்லியிருக்கிற அந்த விஷயம். நானும் நீயும் பேசின அந்த உரையாடல், அந்த இதை நீ இப்ப படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அவர் தான் இவரு அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும் பாபா கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறதுக்கு. இப்படி கிருஷ்ணர் அவதாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கிருஷ்ணர் அவதாரம் த்துல நிறைய இருக்கு. கிருஷ்ண லீலையும் ஒண்ணுதான், சாய் லீலையும் ஒண்ணுதான். கிருஷ்ணரே சாய், சாயே கிருஷ்ணர் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே நான் சொன்னது வந்து நீங்களும் அதை உணர்ந்து புரியுதுங்கிறத விட நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கிருஷ்ணருடைய அவதாரம் இதுதான் எனக்கு பாபா இதுல ரொம்ப பிடிச்சது. இன்னும் நிறைய கதைகள் இருக்கும். எனக்கு என்னன்னா நிறைய எல்லா கதையும் உங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்னு ஆசை தான். இது எல்லாமே சில சில கதைகள் நானா சொல்றேன்னு கிடையாது. சில சில கதைகள் நான் வேற ஒரு கதையை தேடுவேன். பாபா வேற ஒரு கதையை எனக்கு காமிப்பாரு. இதெல்லாம் கூட பெரிய அற்புதங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுவே ஒரு சாய் லீலா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நினைக்கிறது வேறையா இருக்கும். பாபா காமிக்கிற கதை எனக்கு வேறையா இருக்கும். அப்பதான் எனக்கு புரியும். ஓ! இந்த இதையும் பாபா சொல்றாரு போல. அப்படியே நெறைய வந்திருக்கு. சில கதைகள்லாம் எனக்கு அ ரீசென்ட்லி இப்ப இந்த 2 டேஸ்ல எனக்கு சில எக்ஸ்ட்ரா புது புது கதைகளே எனக்கு பாபா காமிச்சிருந்தாரு. அ அப்படி இந்த இதுல கிருஷ்ண அவதாரம் இதோட வந்து முடியுது. கிருஷ்ண அவதாரம் கேட்கிற பட்சத்துல என்ன நன்மைங்கிறது இந்த புக்ல குடுத்திருக்காங்கன்னு பார்ப்போமா? சாதுரியமாய் நடந்து கொண்டு கஷ்டங்களை தைரியமாய் சமாளித்து வாழ வேண்டும் என்று உணர்த்தவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தார். கீதையை நமக்கும் பரிசாக தந்தார். அதுதான் உண்மை. அதேதான் பாபாவும். பாபா கிட்டயும் ஒரு சாதுரியம் வந்து உண்டுங்கிறது அவர் கூட இருந்த ஒரு பக்தர் எகெயின்ட்டு ஒரு ஜட்ஜா இருந்தவர், முக்கியமான பக்தர் அவர் வந்து. அவர்லாம் அந்த பாயிண்டே மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாபா கிட்ட ஒரு சாதுரியம் உண்டு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் பாபா வந்து நிறைய விஷயங்கள்ல எல்லா மகான்களும் ஒண்ணுதான். ஆனா பாபா கிட்ட நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வேற மாதிரி வந்து இருக்கும். ஆனா நிறைய இது மகா பெரியவா கூடவும் பாபாவுடையது கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் நிறைய வரும். அது ஒரு தனி எபிசோடாவே ஒவ்வொரு மகான்களுக்கும் பாபாவுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமைகள் என்னென்னங்கிறது அது ஒரு தனி எபிசோடா போடுறேன். அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். இந்த வாரத்தோட கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் கல்கி அவதாரத்தோட 10 அவதாரத்தோடைய எபிசோட்ஸ் முடிய போகுது. ஸோ காத்திருங்க. கடைசி எபிசோட் கல்கி அவதாரம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம்.